ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாகிறது. இதை நீங்கள் காண்கின்றீர்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 43 அதிகாரம் 21 இறைவார்த்தை. எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இந்த பூமியிலே, இந்த தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் எனக்கும் என்னையும் அவர் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் அந்த புதிய காரியங்களுக்குள்ளால் நம்மை நடத்தியிருக்கிறார். புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நடத்தியிருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை ஒரு விதத்தில் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறதாக என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன? என் ஜனம் என்று சொல்கிறார். என் ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் விட்டு அழுத போது மோசேயிடத்தில் சொன்னார், என் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு உன்னிடத்தில் பேசும்படியாக இறங்கி வந்தேன் என்று சொன்னார். என் ஜனம், அந்த ஜனத்தை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய நாமத்தை சொல்லும்படியாக, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும்படியாக. அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம பாடுகள் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே கர்த்தரை நோக்கி அபயம் விடுகிறார், கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிறார், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளையா நீங்களும் நானும் இருக்க வேண்டும். பாடுகளோடு, கண்ணீரோடு, வேதனையோடு கலங்கி நிற்கின்றீர்களோ, கர்த்தரை மாத்திரம் அழைத்து பாருங்கள். நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனம், சொந்த பிள்ளைகள். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் இறங்கி அற்புதம் செய்வார். உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் உங்கள் குடியிருப்புக்குள்ளாய் கடந்து வருவார். கட்டுகளோடு இருக்கின்றீர்களோ, கவலைப்படாதீர்கள். நள்ளிரவு வேளைகளை பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளை கட்டி வைத்த இடத்திலும் அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி துதித்தார்கள். வேதம் சொல்கிறது, கட்டுகள் கலண்டு விழுந்தன, கட்டுகள் கலண்டு விழுந்தன. சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க கர்த்தர் இறங்கி வருவார். ஆனால் நீங்களும் நானும் அதற்கு முன்னதாக அவரை துதிக்க வேண்டும். ஜெபிக்கிற இடத்துல, துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்வார். அவர் துதியின் மத்தியில் இறங்கி வருகிறவர், துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே ஒருமனப்பட்டுகளோ அங்கே அது நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்க. எங்களுடைய ஜெபக்குழுவிலே அருமையான ஒரு குட்டி தம்பி உண்டு. அவன் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவன், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பானான். நான் எப்படி ஜெபிப்பேன்னு கேட்டேன் அவன்கிட்ட ஒரு நாள். அவன் சொன்னான், நான் கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி துதிப்பேன் என்று சொன்னான். எனக்கு அவன் மழலை மொழியிலே சொன்னது கொஞ்சம் சிரிப்பாகத்தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பானான். ஒரு நாள் வாசிக்கலைன்னா 4th 5th தான் படிக்கிறேன், 4th 5th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவான், அந்த தம்பி சொல்லுவான், இன்றைக்கி ஒருவேளை நான் வாசிக்கலை, இன்றைக்கி நேரம் இல்லை, ஸ்கூலில் போயிட்டு லேட்டாக வந்தேன், இல்லை டியூஷன் போயிட்டேன் அப்படின்னா மறுநாள் 2 அதிகாரம் வாசிப்பேன் என்று சொன்னார். பாருங்கள், இந்த பிள்ளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். வரும் நாட்களிலே கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற பிள்ளையாய், கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துகிற தேவ மனிதனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபித்தேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஆண்டவருடைய துதியை சொல்லுங்கள். உங்கள் பாடுகள் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே ஆண்டவரை அழைத்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கதறி கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்கள். சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தி ஆயத்து பண்ணுவேன் என்று சொன்னவர் தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்ய வல்லவர், நமக்கும் செய்ய வல்லவர். அவருக்கென்று பிரித்தெடுத்தபடினாலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். என்றைக்கும் தகப்பனே,
உம்முடைய வார்த்தையை என் ஜனம் என்று சொன்னீரேன். இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவள் துதியை சொல்லி வருவார்னு சொன்னீரேன். தன் ஜனத்துக்காய் வைராக்கியம் பாராட்டி இறங்குற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் தகப்பனே, இருதயத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பாரத்தையும் மாற்றுவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.